பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்று கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்க என்னெல்லாம் நம்ம செய்ய வேணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது, நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாத இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமை தான் வாழ்க்கையிலுடைய ஒரு அஸ்திபாரம் மாதிரி இருக்கிறது. ஏன்னா ஒரு உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமியை ஆளுவார்ட்டு. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொறுமையான காரியங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மேலான இடத்துக்கு போக முடியும். பொறுமை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, அதாவது தீர்மானிக்கிறதான ஒரு காரியமாக இருக்குது. அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தரிப்பிக்கிறது அப்படின்னா, இந்த வேத வசனங்களை நம்முடைய கை கொண்டோம்னா, இந்த வேத வசனங்கள் பிரகாரம் நம்ம நடந்தோம்னா போதும், அந்த பொறுமையான காரியங்கள் நமக்குள்ளே வந்துடும். நமக்குள்ளே பாவம் வராது, நமக்குள்ளே பொல்லாப்பு வராது, நமக்குள்ளே ஒவ்வொரு காரியமும் இடம் பெறவே பெறாது. ஏன்னா நமக்குள்ள பொறுமையான காரியங்கள் இருக்குது. ஆண்டவருடைய காரியமே பொறுமை தான். ஏன்னா அவர் பொறுமை இல்லாத சிலுவையில் அடிபடும் போது அவர் பொறுமை இல்லாத இருந்தாருன்னா நினச்சி பாருங்கள், நமக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்திருக்காரு. அப்போ ஆண்டவரே பொறுமையாக இருந்திருக்காருன்னா நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், அவரை வணங்குற நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், அவரை ஆராதிக்கிற நம்ம எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கணும். வசனம் அதுதான் சொல்கிறது. லூக்கா 21:19 வாசிக்கிறோம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, நம்மளுடைய பொறுமையினால் நம்மளுடைய ஆத்துமாக்கள் நம்ம தான் காத்துக்க முடியும். மற்றவங்க பொறுமையாக இருக்கிறதுனால நம்முடைய ஆத்மாவை காத்துக்க முடியாது, இல்லை நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால மற்றவங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்க முடியாது. நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால நம்முடைய ஆத்மாவை தான் நம்ம காத்துக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொறுமை வேணும் அப்படின்னா ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா, நீங்கள் சிலுவையில் எப்படி பொறுமையாக இருந்தீங்க? அடிக்கப்படும் போது எங்களுக்காக ரத்தத்தை நீங்கள் வடிக்கும்போது எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க? வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் பொறுமையாக இருந்தீங்களே, நாங்களும் அதை போல் பொறுமையாக இருக்கணும். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வருகிறதான முற்கோபம், எங்களுக்கு வருகிறதான சண்டை எல்லாமே எங்களை விட்டு மாறணும். நாங்களும் பொறுமையாக இருக்கணும் உண்மை போல் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்போம். தேவன் நமக்கு பொறுமையான காரியங்கள் தந்து வாழ்க்கையில் அனுதினமும் ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ டு ஆல். காட் பிளஸ் யூ.